1978 මේ ජනාධිපති අරමුදල පනත මගින් 1978 ஆண்டு ஜனாதிபதி நிதியத்தின்படி 5 பிரிவுகளில் நிதி உதவி அளிக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. கல்வித்துறை, அபிவிருத்தி, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களுக்கு நிவாரணம் வழங்கல், வறுமைக்கான கொடுப்பனவு அந்த சபையினால் தீர்மானிப்பவர்களுக்கு வழங்க முடியும் என்ற அம்சமும் அதில் அடங்கியிருந்தன. இறுதி விடயத்தை கொண்டு அவர்கள் இந்த சலுகையை பெற்றுள்ளார்கள். வழங்கப்பட்டவர்களுக்கு வறுமை ஒழிப்புக்கோ, அறிவு வளர்ச்சிக்கோ, சமய முன்னேற்றத்திற்கோ இந்த உதவிகள் வழங்கப்படவில்லை. எமது நாட்டில் சத்திர சிகிச்சை ஒன்றுக்குட்படுத்தப்படுவோர் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் என இந்நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். கூறிய தொகை கிடைப்பதுமில்லை. அதற்கான ஏராளமான ஆவணங்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அண்மையில் வெளியிட்ட கருத்து 2005 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட சலுகைகள் ஆகும். அதற்கு முன்னர் சந்திரிகா குமாரதுங்க காலத்திலும் இவ்வாறு பெற்றுக் கொண்டுள்ளார்கள். நான் வெளியிட்ட அறிக்கையின்படி பிரதேச சபை தலைவர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், மாகாண அமைச்சர்கள் மேலும் பலர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இவ்வாறு உதவி பெற்றுள்ளனர். சிலருக்கு 100 லட்சம் அல்லது அதற்கு கூடுதலான தொகை நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் சாதாரண ஒருவருக்கு வழங்கினால் அது பல கட்டங்களாக வழங்கப்படுகின்றது. அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பெரிய அகப்பையினால் அவர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இது தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதனை விட விரிவாக எதிர்காலத்தில் விளக்கம் அளிக்க முடியும். எஞ்சிய பகுதியை இன்னும் சில நாட்களில் ஊடகங்களுக்கு வழங்குவேன்.